Doink. ஹலோ கிரேசி மெலான் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு பையனுக்கு ஸ்கூல்ல ரொம்ப டிராயிங் பண்ண பிடிக்குமா. அதை பார்த்து அவன் டீச்சர் அவனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் டிராயிங் வரைய ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்களாம். ஒரு நாள் காம்படிஷன் வந்து கூட்டு போனாங்களாம். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம். இந்த நல்லா வரைகிற பையன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து பிரைஸே வாங்கலையாம். அவன் ரொம்ப மனம் துவண்டு போய் அழுதுகிட்டே இருந்தான் அவங்க அப்பா கிட்ட. அப்ப அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இனிமேல் தினம் தினம் டிராயிங் பிராக்டிஸ் பண்ணு. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு அதுல இருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீ இது இல்ல இதை தாண்டியும் நல்லபடியா ஜெயிப்ப பாருன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி தினம் அவனை டிராயிங் பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி அவன் சின்ன வயசுல இருந்து டிராயிங் பிராக்டிஸ் பண்ணி 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 அன்னைக்கு பிரைஸ் வாங்காத பையன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டானா. இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பயுமே நமக்கு எதனா ஒரு விஷயம் கிடைக்கலன்னா துவண்டு போயிடக்கூடாது. அதற்காக நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நம்ம சின்ன வயசுல பிரைஸ் வின் பண்ணலன்னா கூட பெரிய பசங்களாயிட்ட பிறகு அதே இடத்துல நம்ம ஒரு பெரிய சாதனைய செய்வோம். சரிங்களா? அதனால நம்ம முயற்சியை கைவிடாம எப்பொழுதுமே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி முயற்சியை கைவிடாம நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம பெரியவங்களாகும் போது வெற்றி நம்மள தானா தேடி வரும். ஸோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.